சவுத் ஆஃப்ரிக்கா ஜோனஸ்பர்கில் நம்ம ஒரு கோல்டு மைன் பார்த்துருப்போங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு, எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. பட் ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஃபங்க்ஷனிங் கோல்டு மைன் இல்லைங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி தான் அங்கே தங்கம் எடுத்திருக்காங்க. நம்மளும் கண்ணால் அந்த தங்கம் எடுக்கிற ப்ராசஸை பார்த்தா செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போது ஜிம்பாவேயில் புலவாயு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு தங்க சுரங்கத்துக்கு இப்போ போக போகிறோம். லைவாக தங்கம் எடுத்துக்கிட்டு இருக்க தங்க சுரங்கத்துக்கு போக போகிறோம். அதுவும் ஒரு ஓனர் நம்ம ஊருக்காரருங்க. என்னையா நம்ம ஊருக்காரங்க வந்து தங்க சுரங்கலாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த ஷாக் இருந்தது. உங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வாங்க இன்றைக்கி நேர்லேயே போய் பார்த்துடலாம் எப்படி தங்கம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ வந்து அவங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டியில் தாங்க தங்கியிருக்கோம். நல்லா செமுத்தியாக இருக்கியா இங்கே இருக்கிறதெல்லாம். புலவாயு அந்த சிட்டிலேருந்தே கொஞ்சம் அவுட்ரு ஏரியா தான் இது. பட் இருந்தாலும் பாருங்களேன், ஒரு வெள்ளைக்கான ஸ்டைல் கட்டடமாக தான் இருக்குது. ஃபுல்லாக கீழே அழகான கார்டன்ஸ், இந்த பக்கம் ஃபுல் காடுங்க. இந்த பக்கம்லாம் போனால் அவங்க லைட்டாக பாலைவனம் தான் ஆரம்பிச்சிருமான்னு தெரியல. நிறைய கேக்டஸ் இருக்குது, கோழி அது இதுன்னு சொல்லிட்டு அட்டகாசமாக இருக்குப்பா அந்த இடமே. அண்ணா வரதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்தாருன்னா அப்படியே கிளம்பி போகலாம். நல்ல குளிருங்க. காலைல வந்து இறங்கும் போது 3:30-4 மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டாப்புல. அப்படியே இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிக்கப் பண்ணி சூப்பராக அமைஞ்சிருச்சு எல்லாம். இந்த பாருங்க எவ்வளோ பெரிய கேக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக இன்னும் பயணம் பண்ணி போகணுமா அந்த மைன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கும் ஒரு பிளானும் தெரியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நமஸ்கார். இவர் இங்கே வந்து குக்கு போல் இருக்குது. ஏரியா பாருங்கள் எவ்வளோ அமைதியாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே இந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ்க்காக மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருப்பாங்க. மணி என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஸ்வீட்டாக தான்ப்பா இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்புவோம். வண்டி வந்துருச்சுங்க. இந்த அயன் படத்தில் மாம்போவை பார்க்க போவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது எனக்கு. தூச்சாடா, இன்றைக்கி ரியல் அயன் படத்தில் நம்ம ஃபீல் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். ஹலோ பிரதர். யா கிரேட். இந்த ஊரோட கலாச்சாரமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்கள் ஹலோ சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஹவ் ஆர் யூ தான் கேட்பாங்க. நான் வேறு கேட்கல. ஹவ் ஆர் யூ? I'm good, how are you? யா மீ டூயிங் கிரேட். அவ்வளோதான், கிளம்பியாச்சு நம்மளோட கோல்டு மைன்ஸை நோக்கி. நம்ம அண்ணன் வந்து பின்னாடி தான் இருக்கார். பட் அவர் வந்து ரொம்ப கூச்சப்படுறார் வீடியோவில் வரதுக்கு. ஸோ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவர் நம்மளுக்கு தருவார். த ஓனர், த பாஸ், எப்படி வேணால் நம்ம கூப்பிட்டுக்கலாம்ப்பா. நான் அப்படியே ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க பின்னாடிலேருந்து. ஹாய். ஸோ நாம் அப்படின்னு டிரைவர் நம்ம ஜாலியாக அப்படியே வீடியோவில் இருந்துப்போம். அண்ணன் வந்து வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுப்பார் பின்னாடியிலேருந்து. சிட்டியை விட்டு தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் இடத்துக்குள்ளேயே 2 தடவை போலீஸ் பிளாக் வந்துடுதுங்க. அதாவது சிட்டியோட அவுட்டரில். நீங்கள் நினைக்கலாம் எதாவது நல்லதுக்காக இவங்க பிளாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அதான் கிடையாது. ரொம்ப கப்பித்தனமாக பண்ணுறாங்க. நம்ம ஊர் போலீஸ் எவ்வளோ தேவலன்னு கூட சொல்லலாம். அவங்க எதாவது நீங்கள் கொடுத்தா தான் வந்து அந்த பிளாக் ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லைனா அவங்கள ஓரம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் டாக்குமெண்ட் செக் பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அதான் நம்ம டிரைவர் சொன்னார், $5 கொடுக்கலாம், $10 கொடுக்கலாம். அப்படி ஒன்றுமே இல்லைன்னா கையில் இருக்க ஜூஸ் பாட்டில் குத்த கூட விட்டுருவாங்க. ஸோ வாட் டிட் யூ கிவ் நவ்? ஜூஸ் பாட்டில். ஐயோ, ரொம்ப எச்சத்தனமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரெட் புல் டப்பாவை கொடுத்துட்டு நாங்கள் மட்டும் வந்துட்டோம். நேற்று ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த பக்கம்லாம் பார்க்கும் போது $10 இருந்தால் தான் விட்டாங்க. பட் இங்கே பரவாயில்லப்பா, போலீஸ் கொஞ்சம் வந்து சீப்பாக இறங்கிட்டாங்க. ஜூஸ் பாட்டிலுக்குலாம் விட்டுறாங்க. அதுக்கு இன்னொரு வாட்டி பிளாக் பண்ணுவாங்க. பேர் வந்து ஆன்டி கரப்ஷன் ஃபோர்ஸ் தான். எது காசு கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோர்ஸ் நிற்கிது, அதுக்கு பேர் ஆன்டி கரப்ஷன் ஃபோர்ஸ். பரவாயில்ல, $2 மிஞ்சுது. இப்போ விஷயம் $10 மிச்சம், $8 நம்மளுக்கு மிச்சம். இந்த ஊரில் ரோடே மட்டமாக தான் இருக்குது. ஆனால் டோல் மட்டும் நல்லா பெருசாக வாங்கிடுறாங்கப்பா. $3 டோலுக்கு. கிட்டத்தட்ட 300 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு. சவுத் ஆஃப்ரிக்காலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரோடு. பட் அங்கேயே வந்து விலை கம்மி தான் எல்லாமே. ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் சீப்பாக எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எது எடுத்தாலும் மினிமம் $1 தான் ஆரம்பிக்குமே உங்களுக்கு. ஸோ ஆஃப்ரிக்காவோட எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப அதிகம் தாங்க. இன்றைக்கி நம்ம போகிற இந்த டிரைவே சூப்பராக இருக்கும் போல் இருக்குது. கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் பயணம் பண்ணி குவாண்டா அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிறோம். அங்கே தான் நம்மளுக்கு இந்த மைன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இதே ரோட்டில் ஒரு 4 மணி நேரம் அழுத்தினீங்கன்னா நேராக நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா பாட்ரிக்கே போயிடலாங்க. நம்ம இந்த ஜோனஸ்பர்கில் பெரிய ஒரு கோல்டு மைன் பார்த்துருப்போம்ல,
ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அதே என்னப்பா பேசிகிட்டே இருக்கும்போது கட் பண்ணிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. அதே போலீஸ், அதே 10 ரூபா. எத்தனை தடவை தான் நிப்பாட்டுவாங்க அப்படின்னு தெரியல. அதான் அண்ணன் சொல்கிறாரு, நம்ம பெரிய வண்டியில் போயிட்டு இருக்கிறதுனால சீக்கிரம் விட்டுடுறாங்களாம். இதே சின்ன வண்டியெலாம் வந்தால் வச்சு செஞ்சுருவாங்களாம். இங்கே ஒரு லாஜிக் இருக்கா மக்களே, பெரிய வண்டியில் போனால் பெரிய ஆளுங்க இவங்களை ரொம்ப கன்சர்வ் பண்ணால் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு முடியல இந்த ஒரு போலீஸோட. ஐ திங்க் நீங்கள் போகிற செலவை விட இவங்களை கப்பம் கட்ட வேண்டியது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல இருக்குது. சரி, என்ன பாயிண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜோனஸ்பர்கில் ஒரு பெரிய கோல்டு மைன் பார்த்துருப்போங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சில் தான் இந்த ஏரியாவும் இருக்குது. ஸோ இந்த மினரல் ரிச் பெல்ட்டுன்றது ஒரு கான்சிக்வன்ஸ் அந்த சர்க்கிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து எங்கே மைன் பண்ணிங்கனாலுமே எக்கச்சக்கமாக உங்களுக்கு கோல்டுன்றது கிடைக்கும். பியூரிட்டி வந்து உங்களுக்கு அந்த சர்க்கிளை தாண்டி போக கம்மியாகும். அந்த சென்டர் பாயிண்டில் எக்கச்சக்க ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கோல்டுன்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டுருக்க இந்த ஏரியாலாம் கூட சில மைன்ஸ் இருக்குமா, பட் இங்கே வந்து பியூரிட்டி ஆஃப் கோல்டுன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போல் இருக்குது. ஸோ அப்படியே வாங்க இந்த ஸ்ட்ரெச்சை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டே போவோம். ஓ ஓகே, இதான் மைனேவா? ஓ ஓ ஓ செம. இங்கே குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்க, இதுதான் வந்து கோல்டான். அங்கிட்டு சைடில் போய் ப்ராசஸ் பண்ணுவாங்க. வெறித்தனமாக இருக்கு. இந்த ஏரியா போகிறதே வந்து ஒரு செம்ம அட்வென்ச்சராகவும் செம்ம ரைடாகவும் இருக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு டைமண்ட் மைன்ஸ்லாம் கூட பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பட் நம்ம அதுக்கு வந்து காங்கோ போகணுங்க. இந்த அயன் படத்தெலாம் காட்டுவாங்களே, அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஸ்ட்ரெச்சுக்கு போனீங்கன்னா இருக்கும். கூடிய சீக்கிரம் நம்ம காங்கோ போக பிளான் பண்ணுவோம். பட் அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஏமாத்து, பயங்கர பிரச்சனையாக இருக்கும். கன் பாயிண்டில் இதெல்லாம் டீல் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. பார்ப்போம். இந்த கோல்டு மைன்ஸை நம்மளாலாம் தனியாலாம் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா ஆள் தெரிஞ்சால் மட்டும்தான் பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா இவங்க இங்கே உங்களுக்கு கன் கல்ச்சர்லாம் உண்டா? கம்மி தான். பட் ஆனால் சாதாரணமாக வந்தாலும் பார்க்க விட மாட்டாங்களா மைன்ஸை? ஸோ இது நீங்கள் சாதாரணமாக வந்தாலும் மைன்ஸுன்றது பார்க்க முடியாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தங்கத்தை கையில் தொட்டு பார்க்க போகிறது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். நன்றிகள் அண்ணனுக்கே. ஃபைனலாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அந்த தங்கம் ப்ராசஸ் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சுங்க. பின்னாடி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சைனைடு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி அவ்வளோ பயங்கரமான விஷயம், கெமிக்கல் ரியாக்ஷன் அது இது நடந்துகிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு இங்கே தங்கத்தை எப்படி கொட்டி வச்சுருக்காங்கன்னு காட்டுறேன். கண்ணில் தண்ணி வந்துடும். நம்ம அத்தனை லட்ச ரூபா கொடுத்து வாங்கிறது இங்கே எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோமா? ஸோ இங்கே வந்து பரபரப்பாக ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் கோல்டு ப்ராசஸிங் பிளான்ட்டு. இதே என்னல சொல்கிற, ஃபேக்ட்ரி மாதிரிலாம் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா நான் பேட்டா அதெல்லாம் வந்து வேறு இடத்துல வேணால் வச்சுக்கோங்க. இங்கே நல்லா லோக்கலாக இப்படி தான் உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ளே வரணுனாலே பயங்கர செக்யூரிட்டியோட தாங்க வந்தாகணும். கன் பாயிண்ட்டோட தான் வச்சுருப்பாங்க இவங்களாம் ஆளுங்க. பார்க்க ரொம்ப நார்மலாக இருந்தாலும் தெரியாத ஆள்னா ஒரே போட்டு முடிச்சு விட்ருவாங்க. ஸோ தங்கம் காட்டுறேன் அப்படின்னால தலைவர் ஏதோ இங்கே வாரிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இதுதான் தங்கம். அடா பாவீங்களா அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த தங்கத்தை வாரிக்கிட்டு போய் நம்ம பிரித்து எடுக்கிறது தான் பொறுமையாக பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா. வாங்க உள்ளே போவோம். தங்கம் எப்படி அரையுது பாருங்க. இங்கே இது நார்மல் தண்ணி தான் இது. எம்மாடி அம்மா. சரி, டெக்னிக்கல் எக்ஸ்பிளேஷனுக்கு போயிடலாம், எப்படி இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கண்ணா. என்னன்னா, நம்ம மைன்ஸ்லேருந்து டிக் பண்ணிட்டு வர்ற கல் இது வந்து கோல்டு இருக்கும். இதை வந்து நம்ம க்ரஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி உடச்சி அதில் போட்டு க்ரஷ் பண்ணி பவுடர் ஆக்கி இதை வந்து கான்சன்ட்ரேட்டர்னு சொல்லி கீழே விடுவோம். அந்த இடத்துல வந்து கோல்டு போய் தங்கும். அது வந்து நீங்கள் 0.007க்கு மேலே இருக்கிறது வந்து அந்த கான்சன்ட்ரேட்டர்னு சொல்லி இதில் வந்து கோல்டு தங்கும். இதில் வந்து ஒரு லேயர் இருக்கும், லப்பர் லேயர் இருக்கும். இதுக்குள்ளே நல்ல ஒரு 0.007 அப்படிங்கும்போது நம்ம ஒரு முடியோட பெரிய அகலத்துக்கு வர்ற கோல்டெல்லாம் இந்த ரப்பரில் வந்து தங்கிடும். இதை வந்து செப்பரேட்டாக எடுத்து மெர்க்குரி போட்டு இந்த கோல்டை செப்பரேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதிலேருந்து போகிற வேஸ்ட் கோல்டை என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கிட்டு வந்து லீச்சிங் டேங்குன்னு இருக்குது. அந்த லீச்சிங் டேங்கில் சோடியம் சைனைடு கூட அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லீச்சிங் டேங்கில் சோடியம் சைனைடு கூட அந்த மண்ணை வந்து விட்டு அதில் வந்து சைனைடை மிக்ஸ் பண்ணி இந்த டேங்க் இருக்கு பாருங்கள். இது வந்து சாதா தண்ணி கிடையாது, இது வந்து சோடியம் சைனைடு. இது வந்து அதாவது நம்ம ஊரில் இருக்க மாதிரி சைனைடு கையில் பட்டால் இறந்துடும் அந்த மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் வீரியம் கம்மியானது. இது கூட காஸ்டிக் சோடா மிக்ஸ் பண்ணி அந்த ரூமுக்குள்ளே சைனைடு ரூம்னு சொல்லியிருக்கோம். அதுக்குள்ளே கார்பன் வச்சுருப்போம்.
இதை வந்து ஒரு 15 days இப்படி குளிர விட்டு அந்த வேஸ்ட் மண்ணை இதை வந்து டைலேட் பண்ணி இந்த கலர் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்லேயே இருக்கும். ஆமாம் இது வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இது வந்து நேராக இன்னும் கார்பனில் விட்டோம்னா அங்கே வந்து உங்கள் கோல்டு வந்து ப்ராசஸ் பண்ணி கையில் எடுக்கலாம். அது வந்து நமக்கு வந்து அது வந்து 15 நாள் எடுக்கும். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. எல்லாம் சொல்லி அனுப்புறது தான். இது சாதா தண்ணி கிடையாது, நீ பாட்டுக்கு உள்ளே உண்டினா அப்புறம் ஐஸ் பாக்ஸில் தான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்து பதுசாக நடக்கணுங்க இந்த இடத்துலலாம். இவங்க வந்து கடைசி சொட்டு தங்கம் வரைக்கும் விடாமல் அள்ளி அள்ளி எடுப்பாங்கங்க. அதுதான் இங்கே இருக்க கான்செப்டே. ஆனால் ஒரு எவ்வளோ இதுவாக வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா. இங்கே காற்று வேற கொளுத்துது, அப்படியே வந்து புசு புசுன்னு அடிக்குதா காற்று, ஒன்றும் பண்ண முடியலப்பா. ஸோ அந்த ரூம் அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க, என்ன அதை கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யாராவது எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இடம்லாம்? இதுலேயே உங்களுக்கு மேலே அப்படியே தங்கம் மாதிரி கலரில் மின்னுது பார்த்தீங்களா ஏரியா. ஹலோ, ஸோ இங்கேயும் ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்குது ஏரியா. நம்ம அடுத்த இடத்துல கோல்டே கையில் எடுத்து பார்ப்போம். எவ்வளோ லோக்கலாக ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா கோல்டு இங்கே. ஏம்மா. So, where is the gold? Yes. Where is the gold? Gold procession. Do you see the gold here? In leaching. Alam makulam carbon. Okay, inside the tank. Okay. அம்மா பயமா வேற இருக்கு. Oh, inside that So this is a dangerous place. Very dangerous place. Cyanide full. Cyanide. So ஒரு மாதிரி இந்த வாசனை வருதுங்க இந்த ஏரியால. So when you will open? Yes. Keyword. So if you open inside full gold Yes, yes. இந்த துரு பிடிச்ச தகரத்துக்குள்ள தான் ஃபுல் கோல்டு இருக்குமா. ரைட்ரா, பயங்கரமாக தான் இருக்கு. இன்னும் மக்களே ப்ராசஸிங் என்ன பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஃபர்ஸ்ட் மைனிங் காட்டாமல் ஏன் அவன் ப்ராசஸிங் காட்டுறான் அப்படின்னால இதுதான் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயங்க. எவ்வளோ இது பண்ணி கோல்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் பார்க்கறதுக்கு. பட் சிம்பிளான ப்ரொசீஜர் இல்லைங்க, அவ்வளோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் ஹியூமன் லேபரும் இருக்குது. இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா மண், அதை கூட வெளில அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த கோல்டு ஓர்லாம் வரது சில டைம் ஸ்டாப் ஆகிடுச்சு, கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் விட்றாங்கன்னா இந்த வேஸ்ட்டு மண்ணுன்னு வச்சுருக்காங்க பாருங்கள், இதை எடுத்து மறுபடியும் அரைப்பாங்களாம். இதை அரைக்க தங்கம்ன்றது ஃபைனல் துளி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குமாங்க. ஸோ இப்போத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஓட்டி முடிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% தங்கம் தான் எடுக்க முடியுமா. அதுக்கப்புறம் இந்த மண்ணெல்லாம் சேர்த்து வச்சுட்டு பொறுமையாக திரும்ப ஓட்டு வாங்கிக்கலாம் எப்போயா டைம் கிடைக்கும் போது. பயங்கரமாக இருக்குதுப்பா. அங்கிட்ட ஒரு பூட்டு போட்ட ரூம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வெளியே உங்களால் எடுக்க முடியாது, அதான் ஸ்ட்ராங் ரூம். இங்கே கிடைக்கிற தங்கத்தெல்லாம் அப்பப்போ வந்து அங்கே சேமித்து வச்சுப்பாங்க, அதை சுற்றி வந்து துப்பாக்கி வச்சு ஆள் இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம கிட்டுக்குள்ளே போய் எடுக்க முடியாது. அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் தங்கம் லைவாக பார்க்கும்போது. ஸோ பேசிக்கே கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் ஒன்று நிறைய இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது. ஜிம்பாவேல கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து மேலே அந்த ஹராரே அந்த ஏரியாலாம் தான், கீழே போக போக வெயில் கொளுத்துதுரா. அதுவும் இந்த ஓண்டா ஏரியாலாம் வந்து பொழக்குமா, ரொம்ப சூடான ஒரு பகுதி அப்படின்றாங்க. அதனால தான் இந்த செட்டில்மெண்ட்ஸ் இந்த மினரல் ரிச்சாக பயங்கரமாக இருக்குது இந்த இடம். தங்க எடுக்கிற ஏரியா எவ்வளோ அண்டர் டெவலப்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்க மட்டும்தான் தெரியும், மொழியை பொழைக்க தெரியாது. இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் உலகத்துக்கே தங்கம் கொடுக்குற இடம் எவ்வளோ பேக்வேர்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ லைட்டாக மழைலாம் பெஞ்சதுனால கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்குமாங்க. பட் இங்கே வந்து நீங்கள் சம்மர் சீசன்லாம் வந்தீங்கன்னா உள்ளே நுழைய முடியாதான், நல்லா பாலைவன கிடக்கா அந்தளவுக்கு சூடாக இருக்குமா. நைட்டெல்லாம் வந்து அப்படியே வேர்த்து போய் ரொம்ப கஷ்டப்படுவோம் இந்த ஏரியாவில் இருக்கிறது. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி வந்து புலவாய்க்கு வந்துடுவாங்க எல்லோரும், அங்கே கொஞ்சம் கிளைமேட் டீசெண்டாக இருக்கும். ஸோ வேலைக்காக மட்டும் இங்கே வந்துட்டு, அதாவது ஓனர் சொல்கிறேன், லேபர்ஸ் கிடையாது. இப்படி தான் போயிட்டுருக்கு எங்கள் நிலமன்றது. இப்போ நம்ம அந்த தங்கம் தோண்டி எடுக்கிற மைன்ஸ்க்கே போகிறாங்க. பயங்கர டீப்பான மைன் போகிறதுக்கு இப்போதுக்கு நம்மளுக்கு பர்மிஷன் கிடையாது. ஏன்னா வந்து அங்கே சேஃப்டி இஷ்யூன்றது ரொம்ப அதிகமாக இருக்குமா. அதனால் இப்போ நம்ம வந்து
ஒரு பேசிக் மைன் பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? இதுக்கப்புறம் நம்ம போகிற எல்லா இடமும் வந்து ஆஃப் ரோடிங் தானாங்க. ஸோ how long will be this road? From here maybe 9 kilometers. 9 kilometers. Aha. So all mine roads will be like this only. Very bad condition. It depends with the area. Sometimes most of them the road is like this. Like this? Yeah. Oh my god. That much of money mine is giving but no roads. யாத்தா இதில் எங்கே 9 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே விடிஞ்சிருங்க இந்த மாதிரி ரோட்லலாம். சின்ன வண்டிலாம் வந்தால் நினச்சி கூட பார்த்துட முடியாது இந்த பக்கம் வரத்துக்கு. மழைலாம் பேஞ்சிருச்சுனால டயர் உள்ளே போய் மாட்டிக்குமா. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இவங்க இங்கே வருவாங்களாம். மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளோதான், நைட்டெல்லாம் இங்கேயே இருந்துட்டு அடுத்த நாள் தான் வரணும். சம்திங் ஓகே என்ன கெத்தாக ஓட்டுறாங்க பாருங்க. இது யாரா புது ஆளுன்னு பார்க்காதீங்க, அதெல்லாம் ஆளுங்க ஏறிக்கிட்டே இருக்காங்க மாற்றி. ஸோ அதனால் வந்து இங்கே அடுத்தடுத்த ஆளை ஏற்றிக்கிட்டு நாங்கள் மட்டும் போயினே இருக்கோம் உள்ள ப்ராக்ரஸ் பண்ணி. ரொம்ப ரோடு ரொம்ப சின்னதாகிட்டே போயிட்டுருக்கீங்க இந்த இடத்துல. இங்கே இருக்க மாடெல்லாம் செம்ம புஜிட்டிக்காக இருக்கும். வருங்க தலைவா, வணக்கம் தலை. ஏங்க அண்ணன் நம்மளுக்கு பின்னாடி கதை சொல்ல பக்குன்னு இருக்குது. என்னையா அப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து அசால்ட்டாக போய்கிட்டு இருக்கோம்ல, ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணி போட்டிருக்காங்களாம். இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த க்ரஷர் மிஷின் கொலை பண்ணிட்டு அது உள்ளே போட்டாங்கன்னா நம்ம உடம்பு வந்து அந்த அளவுக்கு அரைஞ்சி வரதில் தண்ணியாக கலந்தாலும் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாதான். என்னையா அசால்ட்டாக அந்த பக்கம் ஒரு கார் எரிஞ்சு கிடக்கு. என்னது கார் எரிப்பாங்களா? கார் எரிக்கிறதுனா அது வந்து ஏதாவது இந்த மாதிரி ஷூட் பண்ணுறது, தீ வைக்கிறது, நைட்டு அடிக்கிறது, இதில் இருக்க வண்டி எரிஞ்சு போகிறதுலையும் இருக்குது. புரியுது? ரெண்டுமே இருக்கு. ஷூட் பண்ணி வண்டி எரிச்சிருவாங்களா? ஆள் தப்பிச்சு போனவரும் வண்டி எரிச்சு கார் வண்டி எரிச்சு கிடக்குது மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் வண்டி தானே எரிச்சு போனது. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கவர்மெண்ட்டு அப்ரூவல் வாங்கி தான் வந்து மைனிங் பண்ணணும். பட் இந்த ஏரியாவில் எக்கச்சக்கமாக தங்கம் கிடைக்கிறதுனால நிறைய பேர் வந்து இல்லீகலாக மைன் பண்ணுவாங்களாங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கும் போது ஏதாவது ஒரு வண்டி சவுண்டை பார்த்தா திடீர்னு அவங்களுக்கு என்ன பயம் வந்துடுமா, இது வந்து ஒரு வேளை போலீஸ் வண்டியோ இல்லை ஏதாவது சிஐடி வண்டியோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க சுற்றுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் போய் என்னென்ன பார்ப்பாங்க போல இருக்கு. ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டோமோ உள்ள அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து எப்பவுமே கூட ஒரு ஆள் இருக்குமா. ஸோ அது அண்ணங்கிட்ட கீழே இறங்கி போய் கேட்போம் இன்னும் டீட்டெயில்டாக. போகிற ரோடு இங்கே டவர் கிவர்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஏதாவது சம்பவம்னா அவ்வளோதான், சோழியை முடிச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே ஓட்டுறதே இதுக்கு ஒரு டாக்டிக் வேணுங்க. ஃபுல்லாக அந்த இந்த கல் நீங்கள் சரியாக ஓட்டலைன்னா ஒரு கல் குத்திச்சுன்னா பஞ்சர், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. நானும் ஆஃப் ரோடிங் இருக்கிறத நார்மலான இடம்னு நினச்சி வந்தேன். இப்போ தான் தெரியுது எந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க ஒன்றும் முடியல, ஜஸ்ட்டு பிகினிங் தான். இந்த மைனிங்லாம் பண்ணுறீங்களே அவங்களோட ஒரு சின்ன கிராமம் மாதிரி போல இருக்கீங்க சைடில். கழுதை வச்சுட்டு தான் தெரியுறாங்க. ஒன்றும் சுத்தமாக ஒரு மாதிரி இந்த டெவலப்மெண்ட்டே இல்லை இவங்களுக்குலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஓ இதான் மைனா? இது உள்ள போயிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து உள்ளே பயங்கர ஆழமாக இருக்குமா, யாரும் உள்ளே போய் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூடி வைக்கிறாங்க. அத்தாடி நம்ம எதோ எதிர்பார்த்தோம். அங்கே அழகாக நம்ம ஜோனஸ்பர்கில் பார்த்தோம்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட் பண்ணி போகிறது, அது அங்கிட்டு ஃபார்மல். இது வந்து உங்களுக்கு கேஷுவலாக பண்ணுறது. இந்த கீழே பார்க்குற ஒரு பாறையிலே நம்மளுக்கு கோல்டு கூட இருக்கலாம். ஓகே ஓகே, நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு பாறைக்குள்ளேயும் கோல்டு இருக்கும். உங்களுக்கு தெரியுமே இந்த கோல்டு செடிமெண்ட்டுன்றது உங்களுக்கு கருப்பு கலரில் இருக்குங்க. அது ப்ராஸ் ஆக தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஷேப் கோல்டில் வரும். ஐயோ பம்பிங் மோட்டர் போலது. ஓடு குறுக்கலும்லாம் நட்டுக்கும் போல் இந்த ஏரியா வந்து சேர்றதுக்குள்ளே. நல்லா பெரிய காரனால பெருசாக எதுவும் தெரிலங்க நமக்கு சிரமன்றது. இப்போ வந்து கடைசி ஒரு 1/2 கிலோமீட்டர்ன்றது நம்ம மைன்ஸுக்கு நடந்து தான் போனோம். கிட்டத்தட்ட வந்துட்டோம், பார்க்கலாம்.
இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா ஷூ கீலாம் போட்டுனே பயங்கரமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே உள்ளே தான் வர முடியும். ஆ இது இருக்கு பாருங்க பள்ளம். இதுலலாம் ரொம்ப மீட்டர் கணக்கில் போயிருக்கோம், நம்ம உள்ளே போக முடியாது. புரியுதா? இதுலலாம் நம்ம இறங்க முடியாது, புரியுதா? ஐயோ பார்க்க சின்ன ஓட்டையாக இருக்கும். கீழே வந்து 60 மீட்ரு 100 மீட்டர்னு சொல்லிட்டு கட்டையை அடக்கி உள்ளே போயிடுவாங்களாம். அங்கிட்டு பாருங்க கிரேட்டர் மாதிரி எவ்வளோ பெரிய ஓட்டையை போட்டு வச்சுருக்காங்கன்னு. அங்கேயும் பாருங்க, அங்கேயும் அந்த மீட்டர் கணக்கு வந்து கப்பியில் அவுத்துட்டாங்க. அங்கிட்டு வேலை நடந்துட்டு இருக்கா கீழே? இப்போ உங்களுக்கு அங்கே பாருங்க, இப்போ வந்தானுங்க, இன்னைக்கு வேலை இல்லை. இது இடத்து உடச்சு காட்டுறதுக்காக. ஓகே இருக்கு பாருங்க உள்ள மைன். அம்மா எவ்வளோ ஆழம்! ஏதோ குணா கோகை மாதிரி போகுதுங்க உள்ள. கல்லு கீழே போட்டு பார்ப்போமா? உள்ள யாரும் இல்லைல்ல? No one is there inside, right? No. No one now. Yeah, without that bucket for dropping someone, there is no one. With this only they will drop. Yeah, drop someone. ஓ இதில் தான் கயிறை கட்டி இறக்குவாங்களாம். இது எவ்வளோ நேரத்துக்கு கீழே போகுதுன்னு பார்ப்போம், சவுண்டு வருதான்னு சொல்லிட்டு. யாத்தே சவுண்டே வரலையே. இப்போ தாங்க தண்ணி சவுண்டு கேட்குது. அவ்வளோ ஆழம் அப்போ அது உள்ள. ப்ரொடெக்ஷன்றது இங்கே இவ்வளோதானா? 4 கட்டையை கட்டி இறக்குறாங்க உள்ள. ஸோ இதில் தான் வந்து ஆளுங்களை மேலே ஏற்றுறது இறக்குறதுன்னு சொல்லிட்டு சுற்றி கயிறை சுற்றி இறக்குவாங்க போல். அங்கிட்டு ஒரு மைண்டில் இப்போ ஆள் வந்து உள்ளே போயிருக்காங்களாம். இந்த கயிறு கட்டியிருக்கு பார்த்தீங்களா? இங்கிட்டு ஒரு புது மைண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட இனிஷியல் ஃபேஸ் தான் நம்மளுக்கு காட்டுறாங்க, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க இடத்த அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்து நடந்து போனால் ஒரு சறுக்கிச்சுன்னா அப்படிதான் அசால்ட்டாக ஏறி இறங்குறீங்க. இந்த வெள்ளையன்னு கல் இருக்குது பார்த்தீங்களா? இதில் தான் தங்கம் இருக்குமா. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்காதாங்க. ஒரு பள்ளம் தோன்றாங்கன்னா அதில் ஒரு லேயர் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு அங்கே தெரியுமான்னு தெரில, ஒரு லேயர் மட்டும் வெள்ளை கலராக இருக்குது பாருங்கள். ஸோ இது கீழேயும் உங்களுக்கு அப்படி தான். ஒரு சில இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் லேயர்ஸ் இருக்கும். அந்த ஒயிட்டு மட்டும்தான் இவங்க வெளில எடுத்துகிட்டு போகிறாங்க. கருப்பில் ரொம்ப கம்மி கான்சன்ட்ரேஷன் தான் இருக்குமா கோல்டு. நீங்கள் எதிர்பார்த்தது எப்படி? நம்ம அங்கே ஜோனஸ்பர்கில் பார்த்தா மாதிரி அழகாக படிக்கட்டாக போட்டு போகிற மாதிரி தானே. இங்கே அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. திஸ் இஸ் நார்மல் ஆஃப்ரிக்கா, தட் இஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. 60 மீட்டர் ஆழம். இன்னொன்று சரியான ஆழமாக இருக்குது. எப்போ நம்ம கேட்டோன்னு சொல்லிட்டு லைவாக வந்து இங்கே தங்கம் எடுத்து காட்டுறாங்க நமக்கு. அதாவது அங்கே ஓவர்லேருந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அது இடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை இடிச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கும் தெரில. பார்க்கலாம். அவங்க பல வித்தைகளை கையில் வச்சுருக்கேன். தான் அவங்க வீடு போல் இருக்குது. இப்படி போட்டு வச்சிட்ருக்காங்க பாருங்கள் தங்கத்தை. தங்கம். என்னங்க மக்களே, தங்கத்தை பார்க்க தயாராகிட்டிங்களா? அந்த அளவுக்கு பயங்கரமான ப்ராசஸ்லாம் நமக்கு 2வது லெவல் ஆஃப் தங்கம் எடுக்கிறது தானாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷு தங்கம் ஓர் அப்படியே எடுத்து தண்ணியில் செழிச்சாலே நம்மளுக்கு அந்த கோல்டு கிறிஸ்டல் தனியாக தெரிஞ்சிருமா, வெறும் தண்ணியில். பார்ப்போமா? அதுதான் நம்ம தலைவன் இங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாப்பில். இப்போ செல்லடெல்லாம் வச்சு சலிக்கிறாங்க தங்கத்தை. So this is plain water. Plain water, no? So இந்த பெரிய கப்பிலாம் எடுத்து போட்டுறாங்க போல இருக்கு. ஒரு சாப்பாட்டு தட்டை வச்சு இது பண்ணிட்டு இருக்க மாதிரி தாங்க நடக்குதுங்க ப்ரிப்பேர். அந்த பக்கம் அவங்க ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஒன்று கொஞ்சம் மைனை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சைடு வந்துட்டோம். இப்போது ஒரு டன், அதாவது இப்போ 1000 கிலோ கல் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா அதில் எவ்வளோண்ணா தங்கம் வரும்?
இது மினிமம் வந்து 8 கிராம்லேருந்து 16 கிராம் 20 கிராம் வரைக்கும் போகும். அது என்ன ஓகே, ஒவ்வொரு அதோட கிரேடை பொறுத்து இருக்கும் அது. ஸோ 8லேருந்து ஒரு 16-20 கிராம் வரைக்கும் கிடைக்கும் ஒரு டன். ஸோ இப்போ வந்து 1000 கிலோ நீங்கள் அரைச்சிங்கன்னா அதில் வெறும் 16 கிராம் மட்டும்தான் கிடைக்கும். ஆமாம் 16 கிராமுங்கனாலே அவ்வளோ வருத்தில்ல. அதுதான் யோசிச்சு பாருங்க. 1 ஹவரில் ப்ராசஸ் ஆகிடும். ஓ, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகுமா? பிளான்ட் இருக்குல்ல, அந்த பிளான்ட்டில் போட்டோம்னா 1 ஹவரில் 1500 கிலோ ப்ராசஸ் ஆகும் அந்த பிளான்ட்டு. அப்பா, அதனால தான் தங்க விலைன்றது அவ்வளோ அதிகமாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் வெளியிலேருந்து வந்து தொழில் பண்ணுறீங்க, எப்படி உங்களோட சேஃப்டியை பார்த்துக்கிறீங்க? ஏன்னா இவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம்ல. நாங்கள் வந்து முன்னாடி வந்த ஆளுகளில், ஸோ அதனால் முன்னாடி இப்போ இருக்க லோக்கல் ஆளுகளை வந்து அவங்க சின்ன பசங்களில் எங்கிட்ட வந்தவங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்பிக்கையாக வச்சு அவங்கள கூட வச்சு அப்படி தான் பண்ண முடியுமோ வந்து புதுசாக ஒரு ஆள் வந்து இம்மீடியட்டாக பண்ண முடியாது. அதுதான் விஷயம். அப்படி அந்த கனெக்ஷன். ரெண்டாவது என்னென்னா லோக்கல் ஆளுகளை தான் சேஃப்டிக்கு வச்சுக்கிடுவோம். அதுவும் அவங்க வந்து நம்மக்கிட்ட முன்னாடி ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கவங்களா இருக்கும், அவங்கள மட்டும் தான் யூஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி தான் வச்சுக்குவோம். வேறு ஸோ புது ஆளுகளை சேர்த்தா அது பிரச்சனை தான். அது பிரச்சனை. சேஃப்டியை நம்மளே பாதுகாப்பு கிடையாது, நம்மளே கஷ்டம் தான். நீங்கள் கேள்விப்பட்டதுலேயே பயங்கரமான விஷயம்லாம் என்ன நடந்திருக்கு இது வரைக்கும்? நிறைய நடந்திருக்கு. இங்கே இப்போ நைட்டு வரும்போது நிறைய பேர் இது பண்ணி விடுவாங்க, ஷூட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்கள் தெரிஞ்சவங்களுக்குலாம் பண்ணியிருக்காங்க? நடந்திருக்கு. ரைட்டு. இருக்கிறதே பயங்கரமான ஒரு சம்பவம்னா இந்த ஷாஃப்ட்டுக்குள்ளே தள்ளி விட்றது தான். இந்த இப்போ உங்கள் 40 மீட்டர் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு வருவானுங்க, வந்து நம்மளை பிடிச்சி அதில் தூக்கி போடுவானுங்க. ஐயோ, அந்த மாதிரிலாம் நடக்கும் அது. ஸோ அது வந்து அதனால தான் சொல்கிறது, நம்ம இவங்களோட மிங்கிள் ஆகலைன்னா முடியாது. இப்போ நம்ம வந்து நான் வந்து இங்கே ரொம்ப வருஷம் இருக்கனால மிங்கிள் ஆனனால, ஸோ அவங்கள ஒரு ஆளாக பார்க்குறதுனால தான் நம்ம மைண்ட்ஸ் பண்ண முடியும். மற்ற தொழில் பண்ணிக்கலாம், மைண்ட் மட்டும் லோக்கல் சப்போர்ட் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியும் இந்த இடத்துல. ஒன்றும் பண்ண முடியாது. எப்பா, அவனுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க? இல்லை, நம்ம சேலரி ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துக்கிடுவோம், ஒரு பொசிஷனில் வச்சுக்குவோம். ஸோ அதாவது மேனேஜர் அந்த மாதிரி வச்சுக்குவோம். அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக எல்லா பெனிஃபிட்ஸும் கொடுத்துக்குவோம். அந்த மாதிரி தான் வச்சுக்கணும். ரைட் பண்ணிட்டோம்னா நமக்கு தொந்தரவு இருக்காது. ப்ளஸ் லோக்கல் பாஷை வேறங்க. லோக்கல் பாஷை அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால தான் எப்பவுமே இங்கே லோக்கல் ஆள் நம்மளுக்கு கூடவே இருக்கணும். வாங்க அங்கிட்டு போயிட்டு தங்கம் என்னாச்சு அப்படின்னு பார்ப்போம். யோசிச்சு பாருங்கள், ஒரு டன் 1000 கிலோலேயே 16 கிராம்னா நம்ம மிஞ்சி போனால் 2 கிலோ கல்லை தான் உட்காந்து அரைச்சிருக்கோம். அப்போ அதில் எவ்வளோ கம்மியாக வரும்? ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப அதிகமாக வச்சுருக்காதீங்க. அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். நம்ம இருங்க, இங்கே வேலை பார்க்குறவங்ககிட்டயே சும்மா பேசி பார்ப்போம். ஹலோ பிரதர், யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? Yeah, I can speak English. You can English? Yeah. So how long you will go inside per day? Like how many hours you will be inside the tunnel? Going down, I think it's 40 meters. 40 meter? Yeah. So how long you will be inside? How many hours? Down will be also even 3 or 4. 4 hours? Yeah. Mm-hmm. Yeah, They will go down, you will come up? Yeah, we go down with that thing. ஓகே. Yeah. பா, இந்த வேலைலாம் வந்து ஈஸியே கிடையாதுங்க. எத்தனை மணி நேரம் உள்ளே இருக்க வேண்டியது இருக்குது பாருங்க. 150 அடி கீழெல்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அங்கிட்டாச்சு நம்ம 3 கிலோமீட்டர் டெப்த்லாம் பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மலான டனல், அழகாக ஒரு ஓட்டை போட்டு உள்ளே போய் அந்த மாதிரி. பட் இங்கே இருக்கிறதுலாம் அந்த அளவுக்கு இல்லைங்க. சேஃப்டிலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னுலாம் தெரியாது. ஸோ ஏதோ ஆனாலும் அவ்வளோதான். ரொம்ப பயங்கரமாக இருக்கியா இந்த இடம்லாம். 2வது லோடுக்கு இப்போ ஒன்றும் பயங்கரமாக பண்ணுறாங்க. கொஞ்சமாக உடச்சி அதை சலிச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெறும் சாம்பிள் டெஸ்ட்டு தாங்க. அதில் எவ்வளோ தங்கம் இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அப்புறமா இது எவ்வளோ தோண்டி மில்லுக்கு அமுச்சிடுவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி ஏன் முன்னேறாமல் இருக்காங்கன்ற ஒரே காரணம் தான் போதை, வேறு எதுவும் கிடையாது. இவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை மொத்தமாக போயிட்டு போதை கொடுக்குறதா இவங்க சுட்டிகிட்டு இருக்கான் பாருங்க. ஸோ இங்கே எக்கச்சக்கமாக. அதனால தான் யங்ஸ்டர்ஸோட இது கிடையாது. ஒருத்தரும் பார்க்க மலமாடு மாதிரி இருக்கானுங்கள, ஆனால் எல்லோரும் வெறும் போதையில் சரக்கில் மட்டும்தான் இருப்பாங்க. முன்னேறணுன்ற ஒரு இதுவே இல்லை இவங்ககிட்ட. ஸ்பாயில்டு இது அப்படி போய்ட்டு ஒரு 10 வச்சுட்டு அப்படியே வந்து இது பண்ணுறோம். அவ்வளோதான், ஊதிக்கிட்டு இருப்போம். ஆல்ரெடி அவன் சரியான போதையில் இருக்க, நடந்து கூட ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அடுத்த லோடு ஏற்றிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு ஊது அப்படி பேப்பர்லேயே ரெடி பண்ணிட்டார் பார்த்தீங்களா தலைவன். இதோ தெரிது பார்த்தீங்களா உங்களுக்கு, அந்த லைட்டாக அந்த மின்ற மாதிரி அங்கங்கே அதெல்லாம் தான் தங்கம். எம்மாடி கேமரா எந்த அளவுக்கு தெரியும்னு தெரில, பட் இங்கே வந்து அப்படியே மின்னுது இந்த ஏரியா.
ஸோ இங்கே ஒன்று பக்கத்தில் ஒன்று. ஸோ இதை வந்து அப்புறம் சைனைடில் ப்ராசஸ் பண்ணி எடுத்து அந்த ஒரு கன்சல்டேட்டட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டு எடுத்தால் உங்களுக்கு தனியாக தங்கம் பிரிஞ்சு வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் இருக்குன்னு தான் பார்ப்பாங்களோ இல்லையா, உங்களால் எக்ஸாக்டாக தங்கம்ன்றது இதில் பிரித்து எடுத்துட முடியாது. இன்னும் கொஞ்சம் டிவைசஸ் தேவை அது நீங்கள் எடுத்து முடிக்கிறதுக்கு. எம்மாடி தங்கம் ரெடி. ஃபோட்டோவில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியுங்க. இதாக இருக்குது பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தங்கம். ஸோ இந்த லெவலுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தெரியுதா ஏன் வந்து அவ்வளோ ரேட்டு வச்சு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயே உங்களுக்கு அந்த பியூரிட்டி பொறுத்து அந்த கேரட் டிசைட் பண்ணுவாங்களாம். ரைட்ரா, இன்னும் பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து 96 அந்த ரேஞ்ச் ஆஃப் பியூரிட்டியில் எடுத்துகிட்டு போவாங்க. அது ஒன்றும் ப்ராசஸ் பண்ண 99.99 அப்படின்னு வருமா, ஏதோ ஓடுதுங்கிட்டு. ஏனுங்க நான் இப்படி சொல்கிறதுக்கு தப்பாக நினைக்காதீங்க. திடீர்னு பார்க்க ஏதோ மாட்டுச்சாணத்தை கலக்கி வைக்கிற மாதிரி இருக்குல்ல. இதுதான் இவங்களோட சரக்கு இங்கே குடிச்சிட்ருக்காங்க. ஆல்கஹால் மே பி hazardous to health if consumed to excess. So this is your local alcohol. You like it? ஐயோ பா, எனக்கு ஆக்சுவலாக இவங்களை பார்த்தாலே கடுப்பாக தாங்க இருக்கு. எஸ் ஷுவர், ஐ ஷுட் ஸ்டாண்ட். ஏய் ஏன் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணுமா? வாத்தல எப்போ சரியான சரக்கு நாத்தவங்க. தங்கமான ஆளுங்க, ஆனால் பாவம். ஏய் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களேடா, உடம்ப பார்த்துக்கோங்கடா. ஓகே பாய் பாய் பாய். ரிட்டர்ன் சிட்டிக்கு வந்தாச்சுங்க. காலையிலேருந்து மைண்ட் பண்ண அந்த ஃப்ரீ கோல்டு எல்லாத்தையும் இப்போ தான் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ண வருவாங்களாம். ஸோ அதான் வந்து நம்ம ஆள் கேட்டுக்கிட்டு இருக்காப்புல ஏதாவது கோல்டு இப்போ பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இங்கே இந்த புரோக்கர் இருக்காங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட தான் வந்து நீங்கள் மொத்தத்தையும் பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்தாலே இப்போ இந்த மாதிரி சின்ன மைண்ட்ஸ்லாம் ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் ஒரு டன்ல 2 டன் தான் ப்ராசஸ் பண்ணுவாங்களாம். ஸோ மேக்ஸிமம் விட்டு ஒரு 14 கிராம் ஆஃப் கோல்டு மட்டும்தான் ஒரு நாளைக்கு கிடைக்கும் போல இருக்குது. அதை தவிர இங்கே பெரிய மிஷின்லாம் வச்சு காலில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு 15,000 to 20,000 டன் கூட ப்ராசஸ் பண்ணுவாங்களாம். ஸோ எப்படி இருக்க பாருங்க இங்கே நிலமெல்லாம். இதான் வந்து இங்கே இருக்க ஒரு லோக்கல் பாரு. ஒட்டுமொத்த ஆளுங்களும் இங்கே தான் இருக்காங்கப்பா. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ அன்சேஃபாக ஃபீல் ஆகுது. கரெக்டு, அதே தான். லோக்கல் ஆள் இருக்க நாளைக்கெல்லாம் வரணும், இல்லைன்னா வந்துட்டு அவ்வளோதான் டக்கு புக் ஆகிடும். ரெடி, லெட்ஸ் கோ. யூ காட் த திங். கண்டுபிடிச்சாருங்க. ஐயோ என்ன ஃபாஸ்ட்டாக இருக்கார் தலைவன். So how about these people, man? They are good or little bit dangerous? No, good people. Very good. அந்த ஆளுங்களை விட்டு கொடுக்க மாட்டாரு. So if some problem come, what will happen? தனியாக வந்து இது மாதிரிலாம் கேட்க முடியும் அவனுக்கிட்ட. அசால்ட்டாக போட்டுருவானுங்கள. வாங்க தங்கம் கிடச்சிருச்சா போய் பார்ப்போம். பார்த்துட்டேன் மரமா, பார்த்துட்டேன். எதுக்காக நம்ம ரொம்ப நேரமாக இருந்தோமோ அதை பார்த்துட்டோங்க. இந்த பாருங்க, இதுதான் தங்கம். யாத்தாடி யாத்தே. ஸோ இது எடுக்க தான் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நல்ல வெயிட்டுங்க. என்ன வெயிட் இருக்குன்னு தெரியலையே இது. பாருங்க, இதுதான் தங்கம். ஸோ இந்த ஃப்ரீ கோல்டு எடுத்து உருக்கி இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம்மா, விடுவானா? இருங்க ஓப்பன் பண்ணுவோம். இருங்க. இந்த ஒரு கட்டி எடுக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டம். எம்மாடி எம்மா, இதுக்காக தான் உலகமே அடிச்சுக்குது. 4 கீர்லாம் வர்றது இதுக்காக தான். சரி வாங்க, ரொம்ப நேரம் நம்ம கையில் இருக்கக்கூடாது, அவங்ககிட்ட கொடுத்துருவோம். இது யார்கிட்ட எப்படி போய் எங்கே யார் கழுத்தில் சேர போதோ, இல்லைனா எந்த டாக்டரோட எக்யூப்மெண்ட்டில் இருக்க போதோ. ஏன்னா கோல்டுக்கு வெறும் ஜுவல்லரி மட்டும் அதோட பர்பஸ் கிடையாதுங்க. அதனால தான் இது இவ்வளோ இது அவ்வளோ சீக்கிரம் ரஸ்ட் ஆகாது. ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. உடம்புக்குள்ளெல்லாம் வச்சு சர்ஜரி பண்ணுவாங்க இதை. ஸோ அதனால தான் இது இவ்வளோ மரியாதை. கோல்டு சியர்ஸ். பார்த்தாச்சு. இதான் 24 கேரட். இதை வந்து நகையாக பண்ணுறதுக்கு டைரெக்டாக பண்ண முடியாது. இதில் நிறைய அந்த டக்டபிலிட்டி இருக்காது, அதாவது வளையம் தன்மை இருக்காது. ஸோ இதில் வேறு அலாய்ஸ்லாம் சேர்த்து இதை வந்து ரெடி பண்ணுவாங்க. தூக்கிட்டு போயிட்டோன்னா இது எப்படி இருக்கும், அவ்வளோதான். இதில் தூக்கி பிடிச்சி
இவங்க கன் வச்சிருப்பாங்க, கன்ல சுட்டுருவாங்க. அங்க நம்ம கஸ்டம்ஸ் அவ்வளவுதான் தூக்கிட்டு போயிடுவாங்க நம்மள. அந்த மாதிரிலாம் எதுவும் முயற்சி பண்ணுறாதீங்க. நமக்கு அதெல்லாம் வராது. பார்க்குறோமா அவன் கையில் கொடுக்குறோமா போனோமா அப்படின்னு இருக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ ஓப்பனெல்லாம் வீடியோ போட முடியாது. வந்த தங்கத்தை விடப்படாதுன்னு வாங்க, கும்பிட்டுட்டு கொண்டு போய் கொடுப்போம் வாங்க. டேக் இட் பிரதர், தேங்க்யூ. மணி 4:30 ஆச்சுங்க. இப்போ தான் லஞ்ச் பிரேக்கே வந்திருக்கோம். கொதிக்க அந்த இவங்களோட அந்த சோளக்களியும் பக்கத்தில் எல்லா சைட் டிஷ்ஷும் இருக்குது. சிக்கனு, மட்டனு, பீஃபு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம்ப்பா. முக்கியமாக இவங்க வந்து பீஃபும் போர்க்கும் தான் சாப்பிட்றாங்கப்பா. எவ்வளோ வேணாலும் எல்லா குண்டாலையும் அதான் குதிச்சிட்ருக்கு. நல்லா செம்ம ஸ்ட்ராங் ஸ்மெல் வேறுங்க. இந்த லோக்கல் குயிசன்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக இங்கே வந்து நீங்கள் ஒரு புடி பிடிக்கலாம். எந்நேரமும் சூடாகவே இருக்கிறதுக்கு பாருங்கள். அந்த களிலாம் வந்து கரிஞ்சிடாது. இந்த மாதிரி இது பண்ணிட்டே இருந்தால் கண் வேறு எரியுது. ஸோ இதில் உங்களுக்கு எக்கச்சக்க ஐட்டம் விற்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஏனுங்க இந்த ஊரில் பட்டர் மில்க் அதாவது மோர்லாம் விற்கிறாங்க. இதை கொண்டு போய்ட்டு நான் சபையில் வச்சேன்னா எல்லாம் சிரிச்சிருவாங்க வேறு. நம்மளோட ஐட்டம் மோர் மற்றும் சாலடு. ஸோ இந்த ஊரில் சாலட்லாம் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்காங்க போல இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஃபு மற்றும் சிக்கன் இருக்குது. அங்கே களி, போர்க்கு. நம்ம தலை வந்து ஹைலைட்டு. யூ கேன் டூ தட். தலைவர் இப்போ வித்த காட்டுறாராம். பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு உங்களுக்கு பியர் பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கு. யாரு சாமி நீ? சாசா அதான் சாசா. நம்ம ஊரே இந்த களி சோளக்களி அவ்வளோதான். நல்ல டேஸ்ட். ஹவுஸ் a taste? This is good, super. You love it? Yeah. But there is no salt also, no? No. அதில் எதுவுமே இருக்காது. நான் முதல்ல சாப்பிட்டு பார்த்தேன். பட் இட்ஸ் ஓகே. சரி, நம்ம சாலடை சாப்பிட்டு ஓரம் கட்டுவோம் வாங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு சந்தேகம் இருக்குங்க, இந்த தங்கத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் 2 வழி இருக்குங்க உங்களுக்கு விற்கிறதுக்கு. மொதல் வழி வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துடுறது. நம்ம ஊரில் இந்த சொசைட்டிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே வந்து கவர்மெண்ட்டு தங்கத்துக்குன்னு சொசைட்டி வச்சுருக்கான். அதில் வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஒரு டீசெண்டான ரேட்டு கிடைக்கும். அதில் வந்து தான் கொடுக்கறது ஈஸி இங்கே பொறுத்த வரைக்கும். 2வது வழி லாபம் அதிகமாக இருக்கும், ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நிறையா பண்ணுங்க. அதுதான் வந்து வெளியில் போய் விற்கிறது. அதுக்கு நீங்கள் ஜிம்பாப்வே கவர்மெண்ட்டை ஒரு லைசன்ஸ் எடுக்கணும் போல இருக்குது. அதுக்கு வந்து $1,00,000 என்னவோ எக்கச்சக்க எக்ஸ்பென்ஸ் ஆகும் அதுக்கு. ஸோ நீங்கள் அந்த லைசன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த லைசன்ஸ் வச்சு எத்தனை பேர் வேணாலும் அதை கொடுத்து தங்கத்தை அமுச்சிக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் வந்து துபாயில் போய் விற்பாங்களாம். இங்கே கவர்மெண்ட்டை வந்து எங்ககிட்ட இவ்வளோ தங்கம் இருக்குது, நாங்கள் வெளில எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் நம்பர் போட்டு அப்ளை பண்ணால் அவங்களே ஒரு லெட்டர் கொடுப்பாங்களாம். அதை வச்சுட்டு எமிரேட்ஸ் ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேஃப் பாக்ஸில் வந்து துபாய்க்கு அமுச்சு விடுவாங்களாம். ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அதை போய்ட்டு விற்றுட்டு வந்துடுவாங்களாம். ஒரு வேளை வந்து இதனால தான் துபாயில் இவ்வளோ விலை கம்மியாக இருக்கும் தங்கம். ஸோ ஆப்ரிக்காவில் இருக்க எக்கச்சக்க தங்கம் வந்து துபாய் வழியாக தான் வெளில மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ இந்த குட்டி குட்டியாக பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது ஒரு பெரிய 1 kg 2 kg பார் ஆக்கி அந்த பாரை வந்து ஒரு பெரிய ஆளுங்கிட்ட அப்படியே மாறி ஃபைனலாக ஒரு 5-10 கிலோ சேர்ந்த அப்புறம் தான் வெளி மார்க்கெட்டுக்கே போகும். இந்த குட்டி தங்கத்தெல்லாம் கொண்டு போய் விற்றா ஒரு வேல்யூவும் கிடைக்காது. ஸோ இவங்க இந்த புரோக்கர்ஸ்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் மாதிரி. நம்ம ஊரில் காய்கறி கலெக்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு விவசாயிக்கிட்டே இருந்தால் கொஞ்சமாக வாங்கி அதை மொத்தமாக விற்று அப்புறம் அதை வந்து உருக்கி பெரிய பாராக்கி அதை போய் ஃபைனலாக சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்குங்க. இந்த நெட்வொர்க்கில் வந்து இப்போ வரைக்கும் நிறைய லீகலாக போயிட்டுருக்கு. மிச்சத்தை நம்ம கமெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, பாய். Yeah, it was a very good day. Okay, cheers. Bye. guys, Bye. Alright man. So இங்கே தாங்க இன்றைக்கி நைட் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இந்த மொத்த புலவாயிலேயே ஒன் ஆஃப் த லக்ஸரி ப்ராப்பர்ட்டி அப்படின்றாங்க. இந்த ஊரில் இது ரெசார்ட்டுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஒரு லக்ஸரி ப்ராப்பர்ட்டின்னு வச்சுப்போம். நான் இதை ரெசார்ட்டுன்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சரியான செக்யூரிட்டிங்க. ஒரு பெரிய கேட்டு, எலக்ட்ரிக் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. என்னப்பா இந்த மாதிரி இடத்துல தங்குற அப்படின்னு கேட்டிங்கனால ஆக்சுவல் ப்ரைஸ் இதுக்கு பயங்கர காஸ்ட்லிங்க. பட் நம்ம அண்ணாக்கு தெரிஞ்சவங்கனால வெறும் $20 தான் இந்த ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ஹாஸ்டல் எடுத்து தங்கினாலே கிட்டத்தட்ட வந்து $15 பக்கம் ஆகிடும். இந்த ப்ராப்பர்ட்டி $20ன்றது சரியான ஒர்த்துங்க. அங்கிட்டு போய்ட்டு நம்ம ரூமை காட்டுறேன். ஸோ நீங்கள் இந்த பக்கம்லாம் வந்தீங்கன்னா நல்ல ஸ்டேஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஏன்னா ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டே போனீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா இந்த ஜிம்பாப்வே மற்றும் ஜாம்பியா நாட்டில் வந்து ஹாஸ்டலே அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குங்க. சவுத் ஆஃப்ரிக்காவோட காஸ்ட்லி உங்களுக்கு 15 ஆரம்பித்து 25 வரைக்கும் உங்களுக்கு போகும். ஸோ பின்னாடி உங்களுக்கு அழகான கார்டன்ஸ் இதெல்லாம் கூட இருக்குது. ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கெலாம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வேணுன்னா பாபிக்யூலாம் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. இங்கே
ஸோ இந்த ஊருக்கு இதான் ரெசார்ட். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மரத்து கீழே ஒரு டேபிள் சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஹலோ, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி? This one? 8-week town lodge. கேன் யூ ரிப்பீட்? 8-week town lodge. 8-week town lodge. Yes. Okay. Yes, you are in So, Barcelona. what is the actual price of the room if someone wants to stay? It's $30 per night. Okay. Per person? We only Okay. go high when it's set ITF. Okay. Thank you. ஸோ அதனால் நீங்கள் வேணுன்னா வந்து ஸ்டே பண்ணிக்கலாம்ப்பா இந்த இடத்துல. இதான் நம்மளோட ரூம். கொஞ்சம் களைச்சி போட்டேன், ஏன்னா வந்தோடனே குளிச்சுட்டு இப்போ அடுத்த இடத்துக்கு கிளம்பணும்ல கறி சமைக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்கப்பா. அதில் ஒரு க்ளீனான சூப்பர் ப்ராப்பர்ட்டி. எனக்கு சில பேர்லாம் ஒன்று வந்து ஆஃப்ரிக்காவை ஒரு காடு இங்கே அனிமல்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து சிரிப்பு தாங்க வரும். பயங்கர லக்ஸரியான இடம்லாம் இருக்குது. இந்த ஃபாரின் யூடியூபர் வந்து இந்தியாவை வந்து காட்டுவாங்க பார்த்தீங்களா, ஒரே குப்பையும் அழுக்காகவும் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் ஆஃப்ரிக்காவை நிறைய பேர் காட்டிகிட்டு இருக்காங்க. எங்கேயும் நீங்கள் செலவு பண்ண ரெடியாக இருந்தால் பயங்கர லக்ஸரியாக இருக்கலாங்க. சரியான ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, பட்ஜெட்டான ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் கிளைமேட்டு தான் இந்த ஏரியாலாம் எம்மா என்னமா இருக்குது. ஊட்டிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குங்க கிளைமேட்லாம். அப்படியே இது பாருங்க, சன்செட் ஆகிறது எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாம் குளுன்னு இருக்கியா. சரியானது. வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பக்கம்லாம். ஏங்க இந்த ஊர் பல விஷயத்தில் ரொம்ப பேக்வேர்டாக இருக்குங்க. இங்கெல்லாம் கரண்ட்டு போச்சுன்னா 2 நாள்னா 5 நாள் கூட ஆகுமா வரத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த செல்ஃபோன் ரீசார்ஜாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஓல்டு சிஸ்டம். அந்த ஏர்டைம் அங்கே வந்து அழகாக ஸ்க்ராட்ச் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ தலைவர்கிட்ட அதை பற்றி லைட்டாக கேட்டுப்போம். சொல்லுங்கள் ப்ரோ, உங்களோட கரண்ட்டு போன எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. அடிக்கடி போகுமா கரண்ட்டு? இங்கே வந்து கரண்ட் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது அது இங்கே சப்ளை எடுக்கிறது வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது வந்து மோஸ்ட்லி சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எடுக்கும்போது மைனே மேக்ஸிமம் பிரிச்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது டவுனுக்குள்ளே வந்து ரொம்ப பிரச்சனை வருது. இங்கே வந்து கரண்ட்டு போச்சுன்னா எல்லாம் 2 நாள் 2-3 நாளாக ஆயிரும். அப்படிங்கும்போது இங்கே மோஸ்ட்லி இந்த தண்ணி பிரச்சனை. தண்ணி வந்து வீட்டுக்கு சப்ளை ஆகுறது கரண்ட் மூலியமாக சப்ளை ஆகுது. நம்ம ஊர் மாதிரி கிணறு அப்படிலாம் எடுக்க முடியாது. ஸோ அது மாதிரி கரண்ட் போச்சுனாலும் தண்ணியும் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப பிரச்சனை. அதே மாதிரி இந்த சிம் கார்டு ரீசார்ஜ்லாம் எவ்வளோ ஆகுது? அது நம்ம ஊரில் நம்ம வந்து 2010 அந்த காலத்தில் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண மாதிரி. ஸோ அது வந்து இப்போவும் ரீசார்ஜ் பண்ணி அந்த ஸ்க்ராட்ச் பண்ணி நம்பரை போட்டு இங்கே இது பேசுறதுக்கு தனியாக காசு கட்டணும்ல ஏர்டைம். டேட்டாக்கு தனியாக வாங்கணும், அதாவது பேசுறதுக்கு தனியாக வாங்கணும். நம்ம ஊரில் ஜியோ வரதுக்கு முன்னாடி எப்படி ஏமாற்றிருந்தாங்களோ அந்த மாதிரி இங்கே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ரைட். இங்கே எவ்வளோ ஆகுது இது ஏர்டைம் போட்டால்? இப்போ $1 GB $1 போட்டால் எவ்வளோ பேச முடியும்? $1 போட்டால் ஒரு 20 நிமிஷம் பேசலாம். அவ்வளோதான் பேச முடியும். 100 ரூபாய்க்கு 20 நிமிஷம். ஆமாம், அதுவும் சேம் சிம்மாக இருந்தால் மட்டும். இது வந்து எக்கோ நெட் ஒன்று சிம் இருக்குது. சேம் சிம்மாக இருந்தால் மட்டும் 20 நிமிஷம் பேசலாம். அதர் சிம்மாக இருந்தால் 10 நிமிஷம் தான் பேச முடியும். ஐயோ, 100 ரூபாய்க்கு 10 நிமிஷமா? அப்படின்னா $10 ரீசார்ஜ் பண்ணோன்னா 10 GB கொடுப்பாங்க. 10 GB நம்ம இன்ஸ்டாகிராம் நம்ம நோண்டும் போதே அது 10 GB 1 மணி நேரம் கூட 2 மணி நேரம் கூட இருக்க மாட்டேது. ஃபஸ்ட்டு ஸோ இங்கே டேட்டா இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ரொம்ப காஸ்ட்லி. நான் வாங்கின சிம்மு அது கூட வேலை செய்யாது. அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லை. டெலிசெல் நீங்கள் வாங்கிடாதீங்க. இங்கே நல்ல நெட்வொர்க்னா இது நல்ல நெட்வொர்க்னா டவுனுக்குள்ளே வந்து எக்கோ நெட்டு, அதாவது கொஞ்சம் ரூரல் அந்த ஏரியாவில் போனால் நெட் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நெட் ஒன்று. ஆமாம். ஸோ இங்கே எல்லாம் 2 சிம் வச்சுருப்பாங்க. அதான் 2மே வச்சுக்கணுமா, அப்போ தான் வந்து வேலை செய்யுமா. ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும்னா, இந்த புலவாயுவில் அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய பவர் பிளான்ட்லாம் இருக்குங்க சிட்டி உள்ளார. இப்போ அதெல்லாம் வந்து இவனுக்கு மோசமான அந்த மேனேஜ்மெண்ட்னால இழுத்து சாத்திட்டாங்க. அதனால தான் இவ்வளோ பவர் ஷார்ட்டேஜ். அந்த பவர் பிளான்ட்லாம் இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு இவங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. இவங்களோட இதை இவங்களே பார்த்துட்டு இருக்கலாம். ட்ரெயினை மூடிட்டாங்க, அதை மூடிட்டாங்க, இதை மூடிட்டாங்க. கரப்ஷன் தான் இந்த ஊரில் பிரச்சனையே. மிச்சபடி ஊர் சூப்பர், ஊர் மக்கள் சூப்பரு, கவர்மெண்ட்டு தான் சரியில்லை.